Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா இதில் அவங்க தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி தரப்பு வாதத்தை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கலாம், விசாரணையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்கன்னா எப்படி சார் இது இவ்வளோ கான்ட்ராக்ட்? அது ஜுடிஷரியில் அது நடக்கும் உங்களுக்கு. இது இப்போ ஹைகோர்ட்டு சொன்ன உத்தரவை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு ஸ்டே கிடைக்காதெல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்காம எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுவார். எடப்பாடி இந்த தீர்ப்பை விட ஒத்துக்க மாட்டார். அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். 66 எம்எல்ஏ 63 எம்எல்ஏ அவர் கண்ட்ரோலில் இருக்கான், 4 எம்பி அவர் கண்ட்ரோலில் இருக்கான், எல்லா மாவட்டஸ் எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்காங்க. பொதுக்குழுவில் அவருக்கு எதிராக ஒரு கலக குரல் கூட எழும்பல. அவர் கட்சி அவரிடம் தான் இருக்கிறது என்பதால் தான் கடந்த முறையே இரட்டை இலை சின்னத்தை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு ஒதுக்கியது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு போவதற்கு ரொம்ப முரண்டு பிடிக்கிறார், அடம் பிடிக்கிறார், போக மாட்டேன். பிஜேபி சுற்றி வளைச்சு அவரை எப்படியாவது கையில் எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த டெவலப்மெண்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட் பாடி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக எவ்வளோ மோசமாக செயல்படுதுன்னு நமக்கு தெரியும். பிஜேபியோட விங்காவே இந்த எலெக்ஷன் கமிஷன் மாறிவிட்டது என்பது தான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது என்னோட இல்லத்தில் அதிமுக தொண்டர்கள் தினமும் 100-200 பேர் வந்துட்டு போகிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அதை நீங்கள் இந்த அளவுக்கு ஏன் கொண்டு போகிறீங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களே பதிவு பண்ணுறாரு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது செங்கோட்டையன் ஏதோ ஒரு அதிருப்தியில் எடப்பாடி மேலே இருக்காருன்றது உண்மை. ஆனால் அதுக்காக அவர் பெரிய அளவில் கலக குரலை எழுப்புவார், கொடி தூக்குவார் நான் நம்பலை. இது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாகவும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அதிமுகவுக்குள்ள எடப்பாடிக்கு எதிராக சில குரல்கள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன என்பது உண்மை. செங்கோட்டையன் அடுத்த கட்டம் என்ன செய்வார் என்பதை பொறுத்துன்னு தான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கணும். எது எப்படி பார்த்தாலும் எடப்பாடிக்கு ஒரு விதமான நெருக்கடி முற்றுகிறது என்பது மட்டும் உண்மை. இது முழுக்க அரசியல் நிகழ்வு. செங்கோட்டையன் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது அதிமுக உள்விவகாரத்தை மேலும் கிளறி விட்டு அதில் குளிர்காயலாம் என்கின்ற திமுக அரசாங்கத்தின் நல்லெண்ணத்தின் ஒரு அடையாளம் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். நீ பூரா இந்த வாரம் பூரா இதை வச்சு ஓட்டிடுவானுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா 2 விஷயம். ஒன்று, மக்கள் பிரச்சனைகள் கொதிநிலையில் இருக்குது தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பல பிரச்சனைக்காக மக்கள் தெருவில் போராடிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, விரிவுரையாளர்களுக்கு கௌரவ விரிவுரையில் போராடிட்டு இருக்காங்க, டாஸ்மாக் ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, கல்லூரி ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, பள்ளி ஆசிரியர்கள் போராடுறாங்க, சுகாதாரத்துறை மின்வாரிய ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. விலைவாசி விண்ண முட்டுது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உடனே பீகாரை பார், ஊபியை பார், குஜராத்தை பார்லாம் கதாலக்கிறது மூலமாலாம் நீ தப்பிச்சிட முடியாது. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னா, அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தலையிடலாம். குறிப்பாக அந்த கட்சியோட சின்னம் விஷயத்தில் அவங்க தலையிட்டு அந்த விசாரணைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு முக்கியமான தீர்ப்பு தான் இது. இந்த சூரியமூர்த்தின்ற ஒரு தாக்கல் செஞ்ச மனு, அந்த சின்னம் தொடர்பாக அவர் பிரச்சனையை கிளப்புறாரு. அதில் ஓபிஎஸ் இவங்களை எல்லாரையும் கேட்கணுன்னு நீதிமன்றம் உத்தரவு போடுது. அதில் தான் 2 நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை சொல்லியிருக்குது. ஆனால் அதில் எலெக்ஷன் கமிஷன் சிம்பிள் சம்மந்தமாக மட்டும்தான் பேசணும், மற்ற விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒன்லி சிம்பிள் சம்மந்தமாக தான். இதே எலெக்ஷன் கமிஷன் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடப்பாடி தரப்புக்கு இரட்டை இலையை கொடுத்தது, ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன்லேயும் கொடுத்தது. இன்றைய தீர்ப்பு நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் என்ன தன்னிச்சையாக அதில் முடிவெடுக்கலாம் என்ற உத்தரவை கொடுத்துருக்கிறது. எடப்பாடிக்கு இது பின்னடைவு. ஆனால் கண்டிப்பாக அவர் உச்சநீதிமன்றத்தை நாடுவார். இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போவார் என்று தான் நான் நம்புகிறேன். அதிமுகக்குள்ளே ஏற்பட்ட 2022 ஜூலையில் ஏற்பட்ட 3 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுருக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் எடப்பாடி தான் ஜெயிச்சார். இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் வந்திருக்குது. கண்டிப்பாக அவர் உச்சநீதிமன்றத்தை நாடுவார் என்று தான் நான் கருதுகிறேன். ஓகேங்க சார். சார், இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதே விஷயம் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா இதில் அவங்க தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி தரப்பு வாதத்தை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இதில் இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கலாம், விசாரணையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்கன்னா எப்படி சார் இது இவ்வளோ கான்ட்ராக்ட்? அது ஜுடிஷரியில் அது நடக்கும் உங்களுக்கு. இது இப்போ ஹைகோர்ட்டு சொன்ன உத்தரவை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு ஸ்டே கிடைக்காதெல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்காம எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுவார். எடப்பாடி இந்த தீர்ப்பை விட ஒத்துக்க மாட்டார். அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே எடப்பாடிக்கு ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இந்த விவகாரத்தை ஆராய்ஞ்சு தீர்ப்பு கொடுக்குது, ரெட்டலியை முடக்குதுன்னா உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு ஸ்டே வாங்கவும் வசதி இருக்குது. அதனால் இது எப்படி வேணால் போகலாம். இது இப்படி தான் போகும்னு நம்ம சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கணும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எலெக்ஷன் கமிஷன் என்ன நடக்கணும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி கிட்டத்தட்ட பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கிறதால
அங்கே மோடி கவர்மெண்ட், மோடி அமித்ஷா விளையாடலாம் என்ற ஒரு பார்வை இருப்பதை நாம் தவிர்க்க முடியாது. பரவலாக அப்படி ஒரு பார்வை இருக்குது. எக்ஸாக்டாக சார். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்றப்பயே பல பேருமே இதை பற்றி பேச ஆமாம், இப்போ கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் வந்து இதில் விளையாடுறான், எடப்பாடிக்கு அதிகாரம் இல்லை, 66 எம்எல்ஏ 63 எம்எல்ஏ ஒரு கண்ட்ரோலில் இருக்கான், 4 எம்பி ஒரு கண்ட்ரோலில் இருக்கான், இதில் எல்லா மாவட்டத்திலாம் ஒரு கண்ட்ரோலில் இருக்காங்க. பொதுக்குழுவில் அவருக்கு எதிராக ஒரு கலக குரல் கூட எழும்பலை. பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்கிட்ட தான் இருக்காங்க. ஆகவே கட்சி அவரிடம் தான் இருக்கிறது என்பதால் தான் கடந்த முறையே இரட்டை இலை சின்னத்தை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு ஒதுக்கியது. இந்த முறை புது பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. இது ஜுடிஷியரியில் அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எலெக்ஷன் கமிஷனும் குவாசி ஜுடிஷியல் பாடி அது. அதனால் அங்கேயும் என்ன நடக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் பொதுவான கருத்து, எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸில் பெரிய அளவில் மயங்கி கிடப்பதால் எடப்பாடியை பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு வழிக்கு கொண்டு வர மோடி கவர்மெண்ட் விளையாடலாம் த்ரூ எலெக்ஷன் கமிஷன் என்று ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையை ஒதுக்கி தள்ள முடியாது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு போவதற்கு ரொம்ப முரண்டு பிடிக்கிறார், அடம் பிடிக்கிறார், போக மாட்டேன். பிஜேபி சுற்றி வளைச்சு அவரை எப்படியாவது கையில் எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த டெவலப்மெண்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட் பாடி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக எவ்வளோ மோசமாக செயல்படுதுன்னு நமக்கு தெரியும். பிஜேபியோட விங்காவே இந்த எலெக்ஷன் கமிஷன் மாறிவிட்டது என்பது தான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஒரு துருப்பு சீட்டாக வச்சு எடப்பாடி அலையன்ஸ் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. அவரை வழிக்கு கொண்டு வரத்துக்கு பிஜேபி கவர்மெண்ட் இதை பயன்படுத்தலாம் என்ற ஒரு பார்வை இருப்பதை நாம் மறுக்க முடியாது. இது நிச்சயமாக எடப்பாடிக்கு நெருக்கடி என்று தான் நான் உணர்கிறேன். ஓகே சார். சார் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸே இந்த விஷயம் தான் சார். இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏடிஎம்கேயோட உட்கட்சி விவரத்தில் தலையிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு தான் ஃப்ளாஷ் நியூஸ். சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், செங்கோட்டையன் அவர்கள் அவரது இல்லத்தில் அவரது ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு செய்தியுமே ஃப்ளாஷ் ஆகுது சார். கரெக்டாக இந்த தீர்ப்பு வருது, இன்னொரு பக்கம் இந்த நியூஸுமே ஃப்ளாஷ் ஆகுது சார். ஆனால் அவர் தரப்புல இருந்து அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு வழக்கமான விஷயம் தான், என்னோட இல்லத்தில் அதாவது அதிமுக தொண்டர்கள் தினமும் 100-200 பேர் வந்துட்டு போகிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், அதை நீங்கள் இந்த அளவுக்கு ஏன் கொண்டு போகிறீங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களே வந்து பதிவு பண்ணுறாரு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து செங்கோட்டையன் வந்து ஏதோ ஒரு அதிருப்தியில் எடப்பாடி மேலே இருக்காருன்றது உண்மை. ஆனால் அதுக்காக அவர் வந்து பெரிய அளவில் கலக குரலை எழுப்பார், கொடி தூக்குவார் நான் நம்பலை. அவருக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி கூட ஆலோசனையை அவர் மறுத்திருக்கார். நான் ஆலோசனைலாம் நடத்தலை, எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு பார்க்க வந்தாங்க, ஆகவே நான் இதை ஆலோசனை என்னுடைய ஆதரவாளருடன் ஆலோசனை என்று மீடியா போடுவது தவறுன்றாரு. இதில் எது உண்மை எது போய் நமக்கு தெரியாது. இது காக்கா உக்கார பணமுறை விழுந்த கதையாகவும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அதிமுகக்குள்ளே எடப்பாடிக்கு எதிராக சில குரல்கள் எழும்ப தொடங்கியிருக்கின்றன என்பது உண்மை. செங்கோட்டையன் அடுத்த கட்டம் என்ன செய்வார் என்பதை பொறுத்துன்னு தான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கணும். எது எப்படி பார்த்தாலும் எடப்பாடிக்கு ஒரு விதமான நெருக்கடி முற்றுகிறது என்பது மட்டும் உண்மை. சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ அவருக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கல, ஆனால் எஸ்பி வேலுமணி வந்து சந்திச்சுட்டு வந்துட்டார், அவருக்கான அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அப்படின்றாங்க. இந்த அவினாசி அத்திக்கடவு விழா வந்து முழுக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் முன்னிலை இது நடந்தாலுமே, ஆனால் அந்த ஒட்டுமொத்த விழாவும் அவர் தொகுதிக்கு உட்பட்டதுனால எஸ்பி வேலுமணி தான் முழுக்க எடுத்து நடத்தினார் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகளை எப்படி சார் பார்க்குறது? இல்லைங்க, எஸ்பி வேலுமணி எடப்பாடிக்கு இப்போதைக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறார். எப்போதுமே கட்டுப்பட்டு கிடப்பாரான்னு நமக்கு தெரியாது. மற்றபடி அவர் டெல்லி போனப்போ அப்பாயின்மெண்ட் கிடச்சது கிடைக்கல, இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூப்பு, அதாவது வாயில் வந்ததை எழுதுறது, தோணுதை எழுதுறது, இது வந்து இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. ரொம்ப ரேர் அக்கேஷனில் தான் நம்ம அது மாதிரி கேஸை படிக்க முடியுமே தவிர இந்த இஷ்யூஸை வச்சு நம்ம இதை பேச முடியாது. வேலுமணி அடுத்த பவர் சென்டர்ன்றது உண்மை. அந்த பவர் சென்டர் அடுத்து எப்படி போகுன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. அங்கே போனார், இவருக்கு வாங்கி கொடுத்தாரு, இவருக்கு வாங்கி கொடுத்தாருன்றதெல்லாம் வந்து இந்த பாட்டி வடை சுட்ட கதை. இது அப்படி நம்ம கிசு வந்து அரசியல் ஆகாது கண்டிப்பாக. சார் வரக்கூடிய தேர்தலில் வந்து மிதுன் பழனிசாமி அவர்கள் வந்து களமிறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. தொகுதி வரைக்கும் சொல்கிறாங்க. சேலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 தொகுதியை சொல்லி இங்கே வந்து அவங்க களமிறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த செய்திகள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு தெரியாது. மிதுனை பற்றி இப்போ சில விஷயங்கள் வெளியில் வருது. ஆனால் இது வரைக்கும் அவர் அதிகாரபூர்வமாக ஏடிஎம்கேக்காக எங்கேயோ போய் எதையோ ஒர்க் பண்ணாரான்லாம் அதிகாரபூர்வமாக எதுவும் வரல. ஆகவே யூகத்தின் அடிப்படையில் எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவர் போனார் வந்தாருன்றதெல்லாம் வந்து பரவலாக இன்றைக்கு மீடியா மத்தியில் பேசப்படுது. உளவுத்துறையால் இந்த தகவல்கள் பரப்பப்படுகின்றன. அப்போ அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, செங்கோட்டையனுக்கு எதுக்கு அவசரமாக இவ்வளோ பாதுகாப்பு? பெரிய அளவில் அவர் கேட்கல பாதுகாப்பு, அவர் கேட்கல.
அவர் கேட்காமலே அவருக்கு வந்து 4 போலீஸ்காரன் பாதுகாப்பு போடுற அளவுக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு என்ன செங்கோட்டையன் மேலே அவ்வளோ அக்கறை? ஊர் 2 பட்டா யாருக்கோ கொண்டாட்டம் வாங்கல. ஒரு சாதாரண அவர் புறக்கணிச்சிருக்காரு ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் போலன்னு. அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாருன்ற ஒரு ஹேஷியங்கள் வரக்கூடிய இடத்துல வீட்டுக்கு போலீஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவாங்களா கவர்மெண்ட்டு? திருமாவளவனுக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு அவங்க கட்சி எத்தனை தடவை 100 தடவை பெட்டிஷன் போட்டாங்க. 100 தடவை பெட்டிஷன் போட்டாங்க. யாருக்கிட்ட? டிஜிபி கிட்ட. அது பிறகு ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு தான் அரசாங்கம் விழித்து கொண்டு இன்னொரு துர்சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்போ 4 காவலர்கள் அவருக்கு இருக்காங்க. மன்றாடுவாங்க, சம்மந்தப்பட்டவங்க மன்றாடுவாங்க. செங்கோட்டையன் சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு அப்படியே போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தோன்னா இந்த ஆட்சியாளர்கள்னா அவ்வளோ நேர்மையானவர்களா அல்லது அவ்வளோ பெருந்தன்மையானவர்களா? ஒன்றும் கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்வு. செங்கோட்டையன் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது அதிமுக உள் விவகாரத்தை மேலும் கிளறி விட்டு அதில் குளிர்காயலாம் என்கின்ற திமுக அரசாங்கத்தின் நல்லெண்ணத்தின் ஒரு அடையாளம் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். செங்கோட்டையன் கேட்காமலே அவருக்கு போலீஸ் காத்துக்கு, அது 4 போலீஸ்காரன் பாதுகாப்பு போடுறீங்கன்னா அவ்வளோ பெருந்தன்மையான கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட்டு? ஒன்றும் கிடையாது. என்னன்னா அதை வச்சு பொலிட்டிக்கல் மைலேஜ் தர்றது. கொஞ்சம் அடங்கியிருக்கு. உட்கட்சி விவகாரங்கள் பெருசாக பழைய அளவு அடங்கியிருக்கு. இப்போ மறுபடியும் எடுத்துட்டு ஆடுங்கன்றாங்க. அதிமுக பற்றி எரியறதும், அதிமுக விவகாரம் நடுத்தருவில் வந்து சந்தி சிரிக்கிறதும், திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்களுக்கும், திமுகவோட தொங்கு சதையாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வையில் திமுகவுக்கு லாலி பாடி கொண்டு இருக்கக்கூடிய, திமுக காலை நக்கி பிழைக்கக்கூடிய ஜென்மங்களுக்கும் இன்றைக்கி கொண்டாட்டம். வெறுவாயை மேல்றவனுக்கு இன்றைக்கி அவல் கிடச்ச மாதிரி. இன்னும் ஒரு வாரம் இதை தான் பேசுவானுங்க. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அதிமுக தான் இன்னும் ஒரு வாரத்துக்கு பேசுவானுங்க. ஏன்னா உட்கட்சி விவகாரம் அது. ஆகவே இது அதிமுகன்ற கட்சி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஆட்சி கையில் இருந்ததால் எடப்பாடி தலைமையில் 4 வருஷம் ஓடிச்சு. பவர் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். அதிமுக அதனுடைய வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா 52 வருஷத்தில் 32 வருஷம் பவரில் இருந்திருக்கு. அந்த கட்சி எப்போல்லாம் பவரில் இல்லையோ அப்போல்லாம் அந்த கட்சி உடையும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஜெயலலிதா இருக்கும்போது நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லை. எப்படியாவது எடப்பாடியை ஒழிச்சிட்டு அங்கே கொண்டு வந்து தன்னுடைய ஆட்களை உட்கார வைக்கணும்னு பிஜேபி நினைக்குது. இதில் குளிர்காயத்துக்கு திமுகவும் நினைக்குது. திமுக அரசாங்கத்தோட சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மிக மோசமான நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்கள், ஏகப்பட்ட சிக்கல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்குது. இதிலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு அதிமுக விவகாரத்தை ஊடகங்கள் பிரமாதமாக கையாளுகின்றன. அதற்கு திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய கட்சிகள் தூபம் போட்டு கொண்டிருக்கின்றன. இதுதான் உண்மை. சார், ஏன் அந்தளவுக்கு ஃபீரியஸாக இருக்காங்க? அதாவது அவரே பதறாரு. செங்கோட்டையை நிறுத்தி கேட்டப்போ இது ஒரு சாதாரணமானதுங்க, எங்கள் வீட்டுக்கு தொண்டர்கள் வந்துட்டு போகிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது, அதை ஏன் இந்தளவுக்கு ஆலோசனைன்ற அளவுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு வித்தின் அ செகண்ட், அதான் இங்கே தீர்ப்பு வருது உடனே இப்படி பண்ணுறாங்க. அப்போ ஏன் அந்தளவுக்கு ஏன் மீடியாவோட அஜெண்டா தான் காரணம். இப்படி வந்து அதிமுகவில் பிளவுன்னு கொண்டு போனோம். பேனை வந்து பெருசாக்குறதுன்னு வாங்கல, ஒன்றும் இல்லாத பெருசாக்கணும். இதை சுற்றிய மீடியா டிபேட்டு சுழலணும், நெரேட்டிவ் சுழலணும். அப்போ ஆட்சியாளரோட தவறுகளை, திமுகவோட தவறுகளை நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த டைவர்ஷனரி பாலிடிக்ஸ் தான் இதை இன்றைக்கி செய்கிறாங்க. இது வந்து மீடியா இதுக்கு துணை போவது தான் வெட்கக்கேடானது. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் சார். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கல அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஏடிஎம்கே விட்டால் வேறு ஆப்ஷனே கிடையாது. லிட்ரலி அவங்க பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட இணையலைன்னா சைவர் ஆகுறதும் கூட வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், ஸோ அவங்களுமே வந்து ஏடிஎம்கே கூட இணைந்து பயணிக்கலைன்னா அது வந்து ஒன்ஸ் அகெயின் அது வந்து டிஎம்கேக்கு பெரிய ஒரு கேக் வாக்கா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏடிஎம்கே என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க சார்? அவங்க எடப்பாடினால மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவார். ஏன்னா ப்ரீவியஸான எலெக்ஷனில் ஷீட் ஷேரிங்கில் அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிஜேபி கூட்டணியே இருந்தாலும் அவர் சொல்கிறது தான் ஷீட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இப்போது அதே ஆளுமை வெளிப்படுமா, இல்லை என்ன மாதிரியான ஒரு இதில் இருக்காங்க அவங்க? அது இன்னும் 1 வருஷம் இருக்குங்க. விஜயோட அதிமுக கூட்டணி வைத்தால் வெற்றி உறுதி, எழுதி வச்சுக்கோங்க. ஆட்சி மாற்றம் உறுதி. அதிமுக விஜய் கட்சி தாவேகா கூட்டணி வந்தால் சின்ன கட்சிங்களும் கூட வந்துடும். கண்டிப்பாக அது ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் அப்படி அலையன்ஸ் வரலன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம். விஜய் அதிமுக கூட்டணி வரவில்லை என்றால் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசம். ரொம்ப பச்சையாக சொல்கிறேன்னா இதுதான். இன்றைக்கி ஏன் விஜயை வந்து இவ்வளோ தூரம் திமுகவை சார்பு நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள், திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்க 90% ஊடகங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் விஷயத்தையே திரும்ப பேசுகிறதும், நேற்று பூரா அதை வச்சு வண்டியை ஓட்டினானுங்க, இன்றைக்கி ஏடிஎம்கே வந்துடுச்சு, இன்றைக்கி பூரா இந்த வாரம் பூரா இதை வச்சு ஓட்டிடுவானுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா 2 விஷயம். ஒன்று, மக்கள் பிரச்சனைகள் இந்த கொதிநிலையில் இருக்குது தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பல பிரச்சனைக்காக மக்கள் தெருவில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, விரிவுரையாளர்களுக்கு கௌரவ விரிவுரை போராடிட்டு இருக்காங்க, டாஸ்மாக் ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க,
கல்லூரி ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, பள்ளி ஆசிரியர்கள் போராடுறாங்க, சுகாதாரத்துறை மின்வாரிய ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, விலைவாசி விண்ண முட்டுது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உடனே பீகாரை பார், ஊபியை பார், குஜராத்தை பாருலாம் கதை அளக்கிறது மூலமாலாம் நீ தப்பிச்சிட முடியாது. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அரசுக்கு எதிரான உணர்வு இருக்குது. நேற்று தைப்பூசத்தில் கூட அந்த விழாவில் கூட பல கோயில்களில் நிறையா இஷ்யூஸ் இருந்திருக்கு சார், கரெக்டாக ஹேண்டில் பண்ணல. அதுதான் இது என்னென்னா கோயில்களில் பிரச்சனை இருக்குது. நான் சொன்ன லிஸ்ட் பண்ண இவ்வளோ விஷயங்களில் திமுக மேலே மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்குது. ஆனால் திமுகவோட நல்ல நேரம் என்னென்னா இந்த அதிருப்தியை கேபிட்டலைஸ் பண்ணுற அளவுக்கு அதிமுகவுக்கும் பலம் இல்லை, பிஜேபிக்கும் பலம் இல்லை. பிஜேபிக்கு புத்தி இல்லை, அதிமுகவுக்கு பலம் இல்லை. அதனால் திமுக வண்டி ஓடுது. ஆனால் எப்பயுமே இப்படி இருந்துரும்னு நினைக்காதீங்க. இது கண்டிப்பாக வெடிக்க வேண்டிய நேரத்தில் வெடித்து செதற தான் செய்யும். அந்த நாள் இது வந்து விஜயை பார்த்து திமுகவும் நடுங்குது, திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்களும் நடுங்குகின்றன. அதனால தான் விஜய் எது பண்ணாலும் தப்புன்றாங்க. ஒரு ப்ரெஸ் கொடுத்தா அதில் 9வது இடத்துல திருநங்கைகள் அணி இருக்குன்னா அந்த நோக்கம் தானங்க நீங்கள் பார்க்கணும். திருநங்கைகளுக்காக ஒரு அணி அமைக்கிற அந்த நோக்கத்தை தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய இந்த மாதிரி சில்லற விஷயங்கள் எடுத்து பேசுகிறதுன்றது நீ என்ன பண்ணாலும் நீ வந்து விஜயை திட்ட தான் போகிற, என்ன பண்ணாலும் விஜய் நீ விமர்சனம் பண்ண தான் போகிற. இது வந்து அவங்களுக்கு அசைன்மெண்ட்டு, அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கப்படக்கூடிய வேட்டை நாய்களோட அசைன்மெண்ட் இது. விஜய் என்ன பண்ணாலும் பாய்ந்து பிராண்ட வேண்டும், பாய்ந்து பிடுங்க வேண்டும், அதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளை இருந்து எதிர்க்கட்சிகளின் கவனத்தை திசை திருப்பது, மக்களின் கவனத்தை திசை திருப்பதும் ஆட்சியாளரோட வேலையாக எல்லா காலகட்டங்களும் இருந்திருக்குது. அதை தான் இன்றைக்கி திமுக அருமையாக செஞ்சுட்டு இருக்குது. விஜய் ஒரு தேர்தல் வகுப்பாளரை கொண்டு வர்றாருன்னா இதே திமுக 20 கொண்டு வரும்போது வாய் மூடி நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ எவனாவது கேள்வி கேட்டாங்க, 75 வருஷ கட்சி எதுக்குடா வியூக வகுப்பாளர் உங்ககிட்ட இல்லையா அந்த அறிவுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கல. அன்றைக்கி திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு திமுக காலை கழுவி குடிச்சிக்கிட்டு திமுக வீசி எறிகிற எலும்பு துண்டை கவ்வி கொண்டு வாழ்ந்த பெரும்பாலான ஊடகங்கள் இன்றைக்கி ட்ரெண்ட் செட்டிக்காக பார்த்து கரெக்டாக சொன்னீங்க. ட்ரெண்ட் செட்டிக்காக பார்த்தவனுங்க இன்றைக்கி விஜய் கூட்டின்னு வரும்போது இன்றைக்கி திமுகவுக்கு 3 வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க. திமுக கட்சிக்கு டாப் பீப்புள். இன்றைக்கி ஐபேக்கை விட பெரிய அழகான டீம்லாம் வந்துச்சு. 3 பேர் டாப் பீப்புள் இருக்காங்க. இதை தவிர உதயநிதிக்கு ஒரு தனி டீமு, மந்திரிகளுக்கு தனி டீமு, இதை தவிர ஐடிவிங்க பெண்ணு, இவங்க வந்து இந்த மாதிரி 10 டீமை வச்சுப்பாங்களாம். புதுசாக கட்சி 75 வருஷ கட்சி புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒருத்தன் கூட்டம், அது கூட அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல, பேச்சுவார்த்தை தான். உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறானுங்க. உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்ன புத்தி இது நான் கேட்குறேன். ட்ரெண்ட் செட்டர்னு உன் வாய் தானே பேசிச்சு 2020 ஐபாக்கை கொண்டு வரும்போது. இன்றைக்கி நக்கல் பண்ணுற நீயும் இன்றைக்கி வியூக வகுப்பாளர் இல்லாமல் உன்னால் நடத்த முடியாதுல்ல. ஒரு எலெக்ஷன் நீ வியூக வகுப்பாளர் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாமல் நடத்திடலாம் பார்த்துடலாம். கொடி கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் தானே விட்றீங்க எல்லாரும். திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாரும் கொடி கட்டுறதுக்கு அந்த காலத்தில் தொண்டை கட்டுவான். இன்றைக்கி எல்லாரும் கான்ட்ராக்ட் தானடா விட்றீங்க. அப்போ விஜய் மட்டும் போய் எதுக்கு நோண்டுறீங்க? அன்னைக்கு கொண்டு வந்தப்போ எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் பெரிய அதிருப்திக்கு ஆளானாங்க. எல்லாம் பண்ணால் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டான்ல. வியூக வகுப்பாளர்களை வரதில் உனக்கு கோபம் இருக்குன்னா உன் கோபம் முதல்ல திமுக பக்கம் திரும்பணும். அங்கே கொழை அடிக்கிற, கும்மி அடிக்கிற, சொன்ன மாதிரி அழகாக சொன்னீங்க ட்ரெண்ட் செட்டர்னு அங்கே மாலை போட்ட. இங்கே எதுக்கு வந்து கதற? எதுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? வியூக வகுப்பாளர் இல்லாமல் இந்தியாவில் எவனும் இன்றைக்கி அரசியலில் தேர்தலை சந்திக்க முடியாது. அதான் உண்மை. அதுவும் வெற்றி வாய்ப்பு உள்ளவன். மற்ற சிபிஎம், சிபிஐ மாதிரி இடதுசாரிகள் வேணால் போகலாம் வழியாக மற்ற யாராலையும் பண்ண முடியாது. வியூக வகுப்பாளர் இல்லாமல் கட்சியை நடத்த முடியாது. இன்றைக்கி அப்படி ஆகிடுச்சு பாலிடிக்ஸ். டேட்டா மேனேஜ் பண்ணணும், அது கட்சிக்குள்ளேயே நம்ம பண்ண முடியாது. டேட்டாவை கொலைட் பண்ணணும், டேட்டாவை மேனேஜ் பண்ணணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் டேட்டாவை எப்படி புரிஞ்சுக்கிறது, டேட்டா எல்லாருக்கிட்டையும் இருக்குது. டேட்டாவை எப்படி புரிஞ்சுக்கணுன்ற அறிவு சில பேர்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் அந்த தொகுதியில் முக்கியமான கேண்டிடேட் திமுகவில் ஒரு எம்எல்ஏ சீட்டுனா 6 பேர் குறைஞ்சது 4லேருந்து 6 பேர் சீட்டு கேட்பான். அதில் ஒவ்வொருத்தனையும் பேக்ரவுண்டு செக் பண்ணணும். போலீஸை வச்சு பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது பத்தாதியா? அது வேறு. பொலிட்டிக்கலாக அவனுக்கு என்னான்னு பார்க்கணும். அதை தான் அந்த இடத்துல தான் இவன் வரான், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வரான். இன்றைய நவீன தேர்தல்களின் தேவை அது தப்பு கிடையாது. வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் தான்ப்பா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வைப்பான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தனியாக ஜெயிக்க முடியும். உடனே பிரசாந்த் கிஷோர் தோத்துறாரு, முட்டாள்களே அவன் தோற்று தான் போவான். எலெக்ஷன் அவங்க அரசியல் ஆரம்பித்தா தோற்று தான் போவான். பட் அவனோட கன்சல்டன்சியை பாரு நீ. எத்தனை முதலமைச்சர் முதல்ல மோடியில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி, மமதா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு, ஸ்டாலின், எத்தனை பேருக்கு அவர் பண்ணியிருக்காரு. இப்போ லாஸ்ட் போன எலெக்ஷன்லேயே டிடிபிக்கு அவர் தானே பண்ணார். 21 ஸ்டாலினுக்கு பண்ணும்போது உங்களுக்கு இனிச்சுது. இன்றைக்கி விஜய்க்கு வரும்போது கசக்குதா? என்னடா அவங்க நியாயம்?
ஓகே சார், நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணீங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி. Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.